மெய்வழி பிடிவாசக ஆனந்தரின் குமாரரும் பாவுச்சத்திரம் மெய்வழி வேதம் ஓதும் பாடசாலையின் பொறுப்பாளருமான சாலை ஐயப்பன் அண்ணா அவர்கள் புத்திப்பெயரை ஆற்றுவார்கள். ஓது மறை வேத நேரி ஓது மறை வேத நேரி உண்மையாயொழுகி வளரு யோகியர்களால் புகழ்கின்றே மாதவச் செயல் கைமீறி மாதவச் செயல் கைமீறி நாதன் எனும் நாமம் பெற்று மண்ணில் என்போல் உள்ளோர்க்கிறங்கி ஏதுமில்லாத பரவெளியிலே ஒளிவில்லோடும் என்றன இருத்திய சுத்தே வேத முடிவான நிதி வேத முடிவான நிதி போதுமிதென்றோதும் மட்டும் புட்டுங்குரு சாலை ஆண்டவா. பாவூர் சத்திரம் மெய்வழி மெய்மத வேதம் ஓதும் பாடசாலைக்கு வந்திருக்கும் மெய்வழிக்குள்ள மக்கள் மெய்வழி தெய்வத்தின் ஆட்சி அடிநிழலிலே நாமும் இருக்க வேண்டும் என்ற பேரார்வம் கொண்டு வந்திருக்கும் நன்மன மக்கள் எல்லோருக்கும் என்னுடைய நமஸ்காரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இதற்கு முன்பாக நம்முடைய தெய்வத்தினுடைய செவிய சீர்தரும் வசனங்களை நமது சகோதரர்கள் சாலை ஜெயசுந்தரம் அவர்களும் சாலை பரமசிவம் அவர்களும் அவர்கள் அறிவிலே பூத்ததை நம்மிடம் பங்கிக் கொண்டார்கள். எல்லாமே ஒரே வார்த்தை தான், அதை பலவிதமா பங்கிட்டு கொடுக்குறாங்க. ஆனால் செயல் ஒண்ணுதான், நோக்கம் ஒண்ணுதான், காரணம் அவங்க. இன்னைக்கு புதுசா நிறைய பேர் வந்திருக்கிறீங்க. இந்த சபைக்கு புதுசா இன்னைக்கு வந்திருக்காங்க. அது ஏதோ ஒரு ரூபத்துல எங்கேயோ ஒரு கேள்வியில அந்த செவிச்சுவையானது நமக்கு உள்ள போய் அது வினை புரியுது. என்னன்னு தெரிஞ்சுக்கலான்னு வரலாம், இல்லை தெரிஞ்ச பின்னாடி இது நமக்கு வேணும்னு அந்த ஆர்வம் ஏற்படலாம். ஆனா இதை கைவிட்டுட்டா வேற கதி இல்லைங்கிறத எங்களுடைய வாழ்க்கை அனுபவத்தில் நாங்கள் தெரிந்து கொண்ட உண்மை. அப்போ இது ஏன் பேசணும், ஏன் கேட்கணும், அதுக்கு காரணம் என்ன? எத்தனையோ மதங்கள் இந்த உலகம் தோன்ற நாட்கள்ல இருந்து உருவாகி இருக்கு. எத்தனையோ மத கர்த்தாக்கள் இருந்தாங்க, எத்தனையோ ஜாதிகள் இருக்கு, எத்தனையோ அனுஷ்டானங்கள் இருக்கு. அப்ப வேதமும் மத கர்த்தர்களும் மக்களுக்கு அந்த வேதத்தின் மூலமாக அறிவித்தது என்ன அப்படின்னு யாராவது சிந்தனை பண்ணி பார்த்துருக்கிறாங்களா? ஆனா வேதத்தை படிக்காம இருக்காங்களா? சைவத்தில் எடுத்துக்கிட்டா 14 சாஸ்திரம், வைஷ்ணவத்தில் 4000 திவ்ய பிரபந்தம், இஸ்லாத்தில் குரான் வச்சிருக்காங்க, கிறிஸ்தவத்தில் பைபிள் வச்சிருக்காங்க. அவங்களுடைய மத வேதம் அந்த மத கர்த்தர்களால் அருளப்பெற்றது. அந்த வேதத்துல அவங்க மனிதனுக்கு என்ன சொன்னாங்க அப்படின்னு நம்ம கொஞ்சம் ஆழமா ஊடுருவி போய் பார்க்கும் பொழுது, மனிதன் இறைவனுடைய திருவடியில் இருந்து வந்தவன், மீண்டும் அந்த இறைவனுடைய திருவடியை போய் சார வேண்டும் என்பதுதான் தலையாய கொள்கையா இருக்கும்.
வேற எதுவுமே இல்லை. அதுக்கு இவ்வளோ கனமா புஸ்தகத்தை எழுதினான். ஏன் அப்படின்னா, இப்படி இவ்வளவுதான்பா அப்படின்னு சொன்னாக்கா இவனுக்கு புரியாது. அட இவ்வளவுதானா அப்படின்னு சொல்லுவான்னு சொல்லி தன்னுடைய மேம்பாட்டினால விளைந்த தவத்தை எல்லாம் அதுல எழுதி வச்சான். அதுக்கு வேற வேற நாம ரூபங்கள்லாம் கொடுத்து, இப்போ நாயகம் அவங்க சொல்றாங்க குரான்ல கல்பு பிரகாசம் அடையணும்னு சொல்றாங்க. ஜீசஸ் கிறிஸ்து சொல்றாரு ஒளியே போட்டு காமிச்சிடுறான். இது இதயத்தை போட்டு பிரைட்னஸ் பண்ணி காமிச்சிடறான். சைவம் என்ன சொல்லுது? ஈசன் இருப்பிடம் இருதய கமலம்னு சொல்லுது. வைஷ்ணவம் என்ன சொல்லுது? இருதய கமல வாசன்னு சொல்லுது. அப்போ 4 வெவ்வேறு மதத்தினுடைய உட்பொருள் ஒன்னா இருக்குதா, மாற்றமா இருக்குதா? ஒன்னாதானே இருக்குது. அப்போ இறைவன் ஒரே இறைவன் தானே. அந்த ஒரே இறைவனை நமக்குள்ள நாம உணர்ந்துட்டோம்னு சொன்னா ஜாதி எங்கே, மதம் எங்கே, மாச்சரியம் எங்கே? அப்படி ஒன்றே குலம் ஒருவனே தேவன் நன்றே நினைமின் நமனில்லை என்ற கருத்துடன் வாழக்கூடிய ஒரு ஊரை பார்க்க முடியுமா? மெய்வழிச்சாலைங்கிற அந்த ஒரு புண்ணிய பூமி இருக்குல்ல, அங்க பார்த்தவங்களுக்கு அது தெரியும். எல்லாரும் ஒரே மாதிரி இருக்குது வீடு. உள்ள போனா எல்லாருமே தலப்பா கட்டிட்டு தான் இருக்கிறாங்க. ஆலயத்துல வணக்க நேரத்துல எல்லாம் முக்காடி விட்டுட்டு இருக்கிறாங்க. இதுல எந்த ஜாதி எந்த மதம்னு கண்டுபிடிக்க முடியாது. ஆனா ஒரு கடவுளை தானே வணங்குறாங்க. அப்ப யார் அவரு அப்படின்னு கேட்டா, எல்லா கடவுளரையும் அனுப்பினவர், எல்லா தீர்க்கதரிசிகளையும் இந்த பூமிக்கு மக்களுக்காக, இந்த மனித மேம்பாட்டிற்காக அனுப்பினவங்க. அவருக்கு எந்த நாமம் வேணாமலும் கொடுக்கலாம். சிவம்னு சொல்லலாம், விஷ்ணுன்னு சொல்லலாம், கர்த்தர்னு சொல்லலாம், அல்லாஹுத்தாலான்னு சொல்லலாம். சர்வ நாமத்துக்கும் பிறப்பிடம், தனக்கென்று ஒரு நாமமும் இல்லாதவர். இப்ப கடவுளுக்கு பேர் வச்சது நாமெல்லாம், அவங்களே வச்சுக்கிட்டாங்களா? நாம தானே வச்சோம். என்னை ஏன்பா அல்லான்னு கூப்பிடுறேன், நான் கோச்சுக்கு போறாரா? என்னை ஏன்பா சிவம்னு கூப்பிடுறேன்னு கோச்சுக்கு போறாரா? எல்லாம் நான் தான். நீ உன்னுடைய இஷ்டத்துல நீ கூப்பிட்டுக்க. ஒரு குழந்தைக்கு ஒரு பேர் இருந்தா பெட் நேம் வச்சு கூப்பிட்டா அது கோச்சிக்குதா? தன்னுடைய விருப்பத்துக்கு மனுஷன் கடவுள்கள பேர் வச்சு வணங்க ஆரம்பிச்சான். ஆனா நிஜம் ஒண்ணு இருக்கு இல்லையா? அதுக்கு பேரும் கிடையாது, நாமமும். நாம ரூபமற்ற நாத நாதாந்தம். அதுக்கு பேரு நாதாந்தம், நாதம், நாத வடிவு. நாயகம் ஸல்லல்லாஹு போய் குகையில போய் தவம் இருக்கும்போது அவருக்கு என்ன வந்துச்சுன்னு சொன்னாரு? என்ன அறிவிச்சதுன்னு சொன்னாரு? வகி, கடவுளுடைய வகி. அரபுல வகி, தமிழ்ல அசரீரி. அவங்க சொன்னாங்க, நான் எழுதுனேன் அப்படின்னு சொல்றாரு. இன்னைக்கு வகிங்கிறது தான் தலைப்பு. அதை பற்றி தான் இப்போ நாம் உங்ககிட்ட பங்கிக்க போகிறேன். ஏன் அப்படி இல்லைன்னா, அந்த வகிங்கிற சொல் இல்லைன்னு சொன்னாக்கா மனித குலத்துக்கு ஒன்றுமே கிடையாது. அட அசிரீரி மாதிரி சொன்னாம்பா, நடந்துருச்சுப்பா. அது கனவுல சொன்னாங்கப்பா, நடந்துருச்சுப்பா. அப்போ நம்ம அறியாமலேயே நம்மளை ஒரு சக்தி இயக்கிக்கிட்டு இருக்கு. அது எதுன்னு தெரிஞ்சிச்சுன்னு சொன்னால் அதோட நம்ம பேசலாமே. அதோடு அதுவாகி அதுவானால் அதுவே சொல்லும். யாருக்கு? யாருக்கு சொல்லும்? நமக்குன்னா யாரு? ஆடா மாடா? மனிதன். ஏன்னா நமக்கு தானங்க கடவுள் வேணும். மாடுக்கு கடவுள் வேணுமா? நாய்க்கு கடவுள் வேணுமா? மற்ற மிருகங்களுக்கு கடவுள் வேணுமா? ஆனா மனிதனுக்கு நிச்சயம் கடவுள் வேண்டும். அது தெய்வம் எதற்கு அப்படின்னு ஒரு டாபிக் இருக்குது. அது பேசும்போது இதனுடைய விரிவை பேசுவோம். ஆனா அந்த கடவுள் இருக்கிறார்னு சொல்றது பாருங்க, அதுதான் வகி. அருள் வாக்கு, அருள் வாக்கு. அதை நாம தெரிஞ்சுக்கணும். அதை தெரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னா நமக்குள்ளவும் அந்த வகி ஒலித்து கொண்டே இருக்கும். அசிரரி, இந்த மெய்வழிக்கு வந்துட்டோம்.
இப்போ அவர் பட்டினத்தார்ல இருந்து படிச்சு காமிச்சாரு, இன்னொன்றுல இருந்து அழுகினி சித்தர்ல இருந்து படிச்சு காமிச்சாரு. அவங்க எல்லாரும் அந்த வகியை கேட்டு, அந்த அசரீரியை கேட்டு தான் இதெல்லாம் எழுதுனாங்க. ஒன்றும் இல்லை. நம்ம ஒரு வேலை பார்க்க போறோம்னு வச்சுக்கோங்க. நமக்குள்ள இருந்து நமக்கு ஒரு ஆள் யோசனை சொல்றாங்களா இல்லையா? சொல்லுதா இல்லையா? இப்படி செஞ்சா என்ன? அப்படி செஞ்சா இல்ல இல்ல இப்படி செய் அப்படின்னு நமக்குள்ள இருந்தே ஒண்ணு சொல்லுதா இல்லையா? அது பேசுதா? சத்தம் கேக்குதா? அப்ப மௌனம். ஆனா பேசுது. மௌனம். ஆனா நம்மகிட்ட பேசுது. ஆனா பேசுற ஆள் யாருன்னு பார்த்தா நம்மளா தான் இருப்போம். கேட்கிற ஆள் யாருன்னு பார்த்தா நம்மளா தான் இருப்போம். அப்போ அதுவோடு அதுவாகி அதுவானால் அதுவே சொல்லும். அந்த அதுவே சொல்றது தான் வகி. அப்போ அது சொல்றபடி நடக்கும் பொழுது நாம என்ன ஆகும்? மீட்படைவோம். அதை விட்டு விலகுதலா போயிட்டோம்னு வச்சுக்கோங்க, சறுக்கி விட்டுரும். பாதை வழுக்கு பாதை. நம்ம வந்து அந்த வாழ்க்கை பயணம் இருக்க, இது மிகவும் கடினமானது. எது? இந்த உலகம். ஆனா ஞானம் இப்போ எளிதா கிடைக்குது. மெய்வழியில மெய்வழியில ஞானம் எளிதா கிடைக்குது. எந்த பாடும் இல்லை. அவர் சொன்ன மாதிரி 12 வருஷம் குருபிரானோட போக வேண்டிய அவசியம் இல்லை. 3 முச்சந்தில போய் நின்று இந்த பக்கம் போறதா அந்த பக்கம் போறதான்னு கேள்வி கேட்க வேண்டிய அவசியமும் இல்லை. அன்னபானமின்றி கடுந்தவத்துல உட்கார வேண்டிய அவசியம் இல்லை. சரி, என்னதான் பண்ணா இது கிடைக்கும்? என்ன நினைச்சா போதும். என்ன நினைச்சா போதும். நான் உனக்கு முத்தி தரத்துக்கு கங்கணம் கட்டிட்டு இருக்கிறேன். சொல்றவங்க யாரு? பிரம்மோதய மெய்வழிச்சாலை ஆண்டவர்கள். ஏன் அவரால் அதை சொல்ல முடியுது? ஏன் அவரால் அதை சொல்ல முடியுது அப்படின்னு பார்க்கும்பொழுது, மற்ற ஞானிகளுக்கு அந்த வல்லபம் கிடையாது. நேற்று இரவு பேசுனது ஞாபகம் இருக்குதா? சன்னதங்கள் பெற்றார்கள். அதுல இவங்க பெற்றது அரிய தவ கிள்நாமம். நிலா போட்டிருக்காங்கல்ல, பிறை. அது எந்த பாரவான்களாலையும் பெற முடியவில்லை. அந்த கிள்நாமத்தை பற்றி தஞ்சாவூர் கோயில்ல சைந்திர மாமுனிவர் வந்து ஒரு தீர்க்க தரிசனம் எழுதி வச்சிருக்கிறாருன்னு நம்ம ஒலிநாடாவில் கேட்டிருக்கிறோம். அப்போ அந்த கிள்நாமத்தினுடைய செயல்பாடு என்ன, எதுக்கு இவங்க கிட்ட அது கிடைச்சது அப்படின்னு சொன்னா, இந்த கலிக்கடையில பிறக்கின்ற மக்கள் ஆகிய நம்மால் அன்ன விசாரம், மாணிக்கவாசகர் சொல்றாரு, அன்ன விசாரம் சாப்பாடு, சொர்ண விசாரம் தங்க நகை, மயில் தோகையர் விசாரம் மண்ணாசை சாப்பாடு, பொன்னாசை ஆடம்பரம், பெண்ணாசை. இந்த மூவாசையும் வெறுத்து இவங்களால வர முடியாது. அதனால நீ என்ன பண்ணு, என்ன நினைச்சா போதும். ஆனால் உலக மும்மலத்தில் ஒட்டு வைத்திருக்கு மட்டும் பெலத்து நிஷ்டை நில்லாது பிறண்டோடும் பூங்கிலியே, அதையும் நமக்கு கொடுக்குறாங்க. சரி, எப்படி தாங்க நாங்கள் உங்களை வந்து பிடிக்கிறது? நீங்க தான் எங்களை வந்து ராஜா மாதிரி வாழ்ந்துக்குங்கன்னு சொல்லிட்டீங்க, சுதந்திரம் கொடுத்துட்டீங்க, தவம் பண்ண வேணாம், ஏன்ட்ட இருக்கு நான் தரேன் வாங்கிக்கங்கன்னு சொல்லிட்டீங்க. அப்புறம் அதையும் சொல்லிட்டு இதையும் சொல்லி நான் என்னதான் பண்றது? அதுவும் காலமும் கடையினால்னு கலிக்கடையில வந்து மாட்டிக்கிட்டீங்கன்னு நீங்க தானே எங்களுக்கு வந்து அந்த அருளமுதத்தின் மூலியமா புரிய வச்சுட்டீங்க. இப்போ எனக்கு நாங்க என்னதான் பண்றது அப்படின்னு கேட்டாக்கா, ஒன்றும் பண்ணாது. தான் தேடி வைத்திருக்கும் தன் குடும்பத்தோர் பொருள் போல் வான்கோடி மெய்குருவை வைத்திடுவாய் பொங்கலியே. அவங்களுடைய அவர் படித்தார், ஆண்டவர்களுடைய வாய்மைக்குள் ஆகிவிடுவது ஒன்றே ஒன் வேலை. அது ஒண்ணு செஞ்சிட்டா மற்றதெல்லாம் அவங்க பார்த்துக்குவாங்க. பர்சன்டேஜே பார்த்தார். 10% நீ பண்ணினா போதும், 90% அவங்க போட்டு நிரப்புறது நிச்சயம், சத்தியம், உண்மை. நாங்க அனுபவிக்கிறோம் அதை. இந்த கலிக்கடையில் நீ தவம் பண்ணி கிழித்து போடுவாயோ, ஒரு மூச்சை நீ அடக்குனீன்னா மறுமூச்சு கிழட்டு எருமை தவிட்டு தண்ணீரை குடிச்ச மாதிரி இறைக்கும்டா உனக்கு.
அதனால அந்த கஷ்டத்தை நான் உனக்கு கொடுக்கல, உன்னுடைய கஷ்டத்தையும் நான் வாங்கிக்கிறேன். என் சிந்தனையில இருக்குது, அதை நீ சிந்தனை பரவாயில்ல. ஏன்னா எனக்கு நேரம் கம்மி, பார்த்து பார்த்து பேசணும். அப்போ அதை சொன்ன மாதிரி தான், எம்மை நோக்கி நீங்கள் 1 எட்டு எட்டு வைத்தால் உம்மை நோக்கி நாங்கள் 3 எட்டு வைப்போம். 1 பெருசா 3 பெருசா? அப்போ நாம் ஒரு எட்டு வச்சாக்கா 3 3ஆ நமக்கு சேர்ந்துருமா இல்லையா? இப்படி தான் நாம் மெய்வழியை பின்பற்றி வரணும். எளிமையான வழி தாங்க. இந்த மாதம் பசியாக இருக்குதா, அதனால் சபை நிறைஞ்சிருக்குது. என்ன ஏறக்குறைய 50 தாண்டி இருக்குன்னு நினைக்கிறேன். அது இறைவனுடைய திருவருள். அப்போ இந்த ஆர்வம் இப்போ இங்கே உட்கார்ந்ததுனால லாபமா நஷ்டமா? எதுக்கு கிடைக்குமா? நீங்கள் தான் வீடியோ எடுக்கிறீங்களா, யூடியூப்பில் போட்டுறீங்க, நாங்கள் வீட்டில் உட்காந்து கேட்டுட்டு அனுபவிச்சுக்கிறோம். அது இனிக்கும், சுவைக்காது. இது ஜீவன்லேருந்து ஜீவன் பார்க்குது. அவர் சொன்னார், ஈசனே கண்பாராய், இனி ஈசனே கண்பாராய். உங்கள்கிட்ட இருக்கிற ஈசன் எங்கன்னு பார்க்குறாரு, என்கிட்ட இருக்கிற ஈசன் உங்களை பார்க்குறாரு. என்கிட்ட இருந்து பேச வைக்கிறாரு, உங்கள்கிட்ட இருந்து கேட்க வைக்கிறார். கேட்டு இன்பம் அடையவர் அவர் தான். நமக்கு இன்பமும் தெரியாது, துன்பமும் தெரியாது. அந்த இருநிலை பண்பை காட்டி பேரின்பத்துக்கு வான்னு கூப்பிடுறாரு. நீ இந்த உலகம் மட்டும் இருந்து இன்பம் துன்பம்னு சொல்லி அழுதுகிட்டு இருக்கிறியா, அது அல்ல. அது அற்ப நேரம் ஒரு அவஸ்தை தான். ஆனால் மரணத்திற்கு பின் அப்படப்போகிற அவஸ்தை கற்பாந்த கோடிகால அவஸ்தை அப்படின்னு நமக்கு ஆதாரபூர்வமா எடுத்து தெய்வம் விளக்குனதுனால தான் ஊரான ஊர் அது உயிர்ப்பயிர் ஏற்றும் ஊராக மெய்வழிச்சாலை என்று நின்று இலங்கி ஓங்கி கொண்டிருக்கிறது. அதுக்கு வாங்கன்னு கூப்பிடுறதுக்கு தான் இங்க பாவச்சத்திரத்துல ஆரம்பிக்க வச்சார் தெய்வம். எங்கேயோ போய் முட்டி மீது நான் எதுக்கோ வந்தேன், இவர் எதுக்கோ என்னோட பழகினாரு. ஆனா சீர்தூக்கி பார்க்கும்போது இது நம்மால ஆகிற செயல் அல்ல. இது நம்மால ஆக முடியாது, நடத்த முடியாது. அந்த திராணியும் தகுதியும் எனக்கு இல்லை. ஆனா நடத்துறவங்க அவங்க தான். நடத்தாதை நடத்த போராண்டி இந்த நாட்டில் உள்ளவரை நடுங்கச் செய்வாண்டின்னு எழுதினாங்க. அந்த வகையில் பார்க்கும்பொழுது இன்னைக்கு வகி அப்படின்னா என்ன? அசரிரி, தமிழ்ல அசிரிரி. எங்கேயோ இருந்து யாரோ ஒருத்தர் சொல்ற மாதிரி இருக்கும், அது நமக்கு ஆனதாக ஆகிடும். அதுக்கு பேரு அசரிரி. யாருமே இருக்க மாட்டாங்க, ஆனா ஒலி மட்டும் கேட்கும். அசரிரி அப்படின்னு பார்க்கும்போது அது என்னங்கிறது நம்ம பார்ப்போம். திருமஞான அருளமுதத்துல 112வது வாக்கியத்துல இதை பத்தி தெய்வம் குறிப்பிட்டு பேசுறாங்க. மிகச்சிறிய ஜீவராசிகளான எறும்பு, கொசு முதலியவற்றிற்கும் மனம் உண்டு. எறும்பு சிற்றெரும்புல இருந்து கட்டெரும்பு வரைக்கும் இருக்குது. கொசு, கொசுல இருந்து நம்மளை என்னது டெங்கு காய்ச்சல் வர வைக்கிது பாரு, கருப்பு கொசு பெருசு பெருசா, அதுக்கும் இருக்கு, மனம் இருக்கு அப்படின்னு உத்தரவு பண்றாங்க. மிகச்சிறிய ஜீவராசிகளான எறும்பு, கொசு முதலியவற்றிற்கு மனம் உண்டு. ஆனால் அவைகளின் மனம் மனிதனின் மனத்தை போன்று அல்ல. மனிதனின் மனதை போன்று அல்ல. ஏன் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா நமக்கு புரியுமா? இன்னும் மனசுன்னு சொல்லிட்டாங்களா, அதுல வேற எறும்புக்கு இருக்கிற மனசு வேற, மனுஷன் இருக்கிற மனசு வேறையா அப்படின்னு நினைச்சா ஆமா வேறதான். ஏன் மனம் மனிதனின் மனதை போன்றது அல்ல. மனிதனுடைய மனம் பேயாக இருக்கிறது. அதோடைய பிறப்பு ஒரு எறும்பு பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும்,
மழை காலம் வந்தாக்கா எறும்போட முட்டையெல்லாம் பத்திரமா வெள்ளை வெள்ளையா புள்ளி பொட்டு பொட்டா எடுத்துட்டு போய் பாதுகாப்பான இடத்துல கொண்டு போய் சேர்க்கறத நம்ம பார்த்துருக்கிறோம்ல. அப்போ அதுக்கு தெரியுது 3 அறிவு தான் இருக்குதுன்னு உத்தரவு பண்றாங்க. எறும்புக்கு 3 அறிவு தான் இருக்குதுங்கிறாங்க. அந்த 3 அறிவு இருக்கிற அந்த எறும்பு என்ன பண்ணுது, மழை காலம் வந்தா நம்ம புத்துக்குள்ள தண்ணி வந்துடும், முட்டையெல்லாம் வீணா போயிடும், பொறிக்க முடியாது சொல்லி முன்கூட்டியே எடுத்துட்டு போய் பாதுகாப்பான இடத்துல வச்சுக்குது. ஆனா அதுக்கு என்னன்னா, எது போட்டாலும் உடனே அடுத்த செகண்ட் ஓடியாந்துடும். எங்கேயோ விழுந்து கிடக்கும் ஒரு துளி. இப்போ பிஸ்கெட் கொடுக்குறாங்க, ஒரு இனிப்பு கொடுத்து செதறிடுது, ஒரு துகில், ஒரு துண்டு கீழே விழுந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. கொஞ்ச நேரத்துல பார்த்தாக்கா அது ஆயிரக்கணக்கான எறும்பு அதை வந்து முச்சிக்கிட்டு இருக்கு. முக்கியதா இல்லையா? பார்க்குறோமா இல்லையா? வீட்டுல திட்டுவாங்க, சிந்தாத, எறும்பு முக்கியம். ஆனா அது வரைக்கும் பார்த்தா சுத்தமா இருக்கும் வீடு. அந்த ஒரு சிறு துளி விழுந்த உடனேயே கிருன்னு ஓடி வந்துருது. எதை வச்சு வந்தது? அதை தான் இங்க பேசுறாங்க. மனிதனின் மனம் பேயாக இருக்கிறது, வேறு எதுவும் அப்படி இல்லை. எறும்புக்குள்ள இருந்து யானை வரைக்கும் எதுக்குமே பேய் மனசு கிடையாது. இவன் மனசு தான் வந்து அலையுது. எப்படி அலையுது? இளம் பிராயத்தில் இருக்கும்போது கள்ளம், கபடம், வஞ்சகம், சூது எதுவுமே நம்மளுடைய உள்ளத்துல இல்லை. எப்போ வந்து இந்த 40 நாள் அப்புறம் அம்மா, அப்பா, உற்றார், உறவினர், தாத்தா, பாட்டி அப்படின்னு ஊட்டி ஊட்டி நம்ம தான் ஊட்டுறோம். அது வரைக்கும் ஒயிட் ஷீட்டாக தான் இருக்குது நம்மளுடைய மனம். அப்போ அந்த 40 நாள் வரைக்கும் இறைவனை தரிசிக்கக்கூடிய பாக்கியம் நம்மகிட்ட இருந்திருக்கு. இது உள்ள புகுந்த உடனே அது திறப்பட்டாங்க. அது மறைஞ்சிடுச்சு. இந்த கண்ணில் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். இதே கண்ணால தான் அகத்தில் பார்த்துட்டு இருந்தது மாறிடுச்சு. அப்ப இவனுடைய மனம் வந்து பேயா இருக்குது, வேற எதுக்குமே அந்த மாதிரி இல்லை அப்படின்னு உத்தரவு பண்றாங்க. அதுக்கு ஒரு பாட்டும் தெய்வம் எழுதி வச்சாங்க. ஞான முறையீடு அப்படிங்கிற ஒரு பாடல்ல, உன்னுடைய மனம் வந்து பேயா இருக்கிறது மட்டும் இல்லப்பா, அது என்ன பண்ணுது தெரியுமா? அறிவை அடிமையாக்குது. என்ன பண்ணுது? அறிவை அடிமையாக்குது. ஒரு தவறு செய்யறதுக்கோ இல்லை ஒருத்தருக்கு ஏதாவது நம்ம வந்து தீங்கு செய்யணும்னு எண்ணம் வரும்பொழுது செய்ய மாட்டோம். இருந்தாலும் கலிக்கடையில் இருக்கிறதுனால வரலாம். அப்படி வரும்பொழுது நமக்குள்ளாவாக இருக்கிற அந்த பொருள் என்ன சொல்லும்? செய்யாதே. என்ன சொல்லும்? செய்யாதே, இது வஞ்சகம், இது சூது, அதனால் அவன் பாதிக்கப்படுவாங்க, இந்த வேலையை செய்யாதே சொல்லுதா இல்லையா? சொல்லுதில்ல. அதையே மாரி அவங்க அப்படிதான் சொல்லுவாங்க, நீ செய், பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுக்கறது மனம். அதை தான் இங்க தெய்வம் எழுதுறாங்க. பாய் மன்ன வீட்டில் பேய் குடியிருக்கும், பேரறிவடிமயங் ஆகும், வாயினில் நாயும். வாய் நல்லதான் இருக்குது, வல்லுன்னும் என்ன சல்லுன்னு நாய் மாதிரி குலைக்கிறாங்க. அப்ப எங்க இருக்குது வாய்? நாய் எங்க இருக்குது? யார் வாயில இருக்குது? நம்ம வாயிலையா? நம்ம வாயில வேதம் இருக்குது, அதனால நாயா மாறக்கூடாது. மனுஷன் வாயில வாயினில் நாயும், நாசியில் வண்டோம், மது செவிதனில் விஷ பாம்பும். மூக்குல வண்டு. வண்டுனாக்கா நாத்தம் போயிடுது. மதுரமான இசையை கேட்கிற செவியில வஞ்சகமான சொல்லு விஷமா பாயுது, பாம்பா போகுது. பாம்பா போகும் அந்த காதுக்குள்ள, பாம்பு ஒத்த சுபாவமுடைய விஷம் போயிடுது நமக்குள்ள. அப்ப மது செவிதனில் விஷ பாம்பும்
ஈ அணைந்திடும் கள். அழகா இருக்குது கண்ணு. செத்தாக்கா ஈ வந்து முக்கிது, சின்ன சின்ன கொசு வந்து முக்கிது. இப்போ கூட வருது மழை காலத்துல, அந்த ஈ உட்காந்தா கண்ணு வலி வந்துடும், சிறுங்கொசு. அப்ப தெய்வம் எழுதுறாங்க பாருங்க எவ்வளவு அழகா. ஈ அணைந்திடும் கள். என்ன அது? இபூலிசன் வீடாம். சைத்தான் அங்கதான் குடியிருக்கிறான். இபூலிசன் வீடாம். இப்படிக்கென்று நீ தெளிந்தி பாய்வாசி மூனை கால் வழி கண்டு செவ்வேற் பதி புருவத்திடை. பதிக்கணும் நினைவ. பதி புருவத்திடை அடிக்கீழ். அடுத்து அப்படி பதிச்சுட்டுன்னா உனக்கு என்ன ஆகும் தெரியுமா? வாசிகாலோச்சி கண்டத்தின் வழியாய் ஊசியின் தமர் வழி ஓடி பேசரு மூளை மண்டல குகை மேல் என்ன இருக்கு? பெல ஞான கண்ணொன்றங் இருந்து. அந்த ஞானக்கண் உனக்கு என்ன சொல்லுது? இந்த இடத்துல அதாவது வாசனை கேள்வி இரு கண் வாயவைக்கும் வல்லமையலிக்கும் மக்கள்னே. அந்த பேசரு மூளை மண்டல குகை மேல் பெலஞான கண்ணு உன்கிட்ட இருக்கு. அவர் சொன்னார்ல, அஞ்சன சிலாகையால் திறக்கிறாங்க. ஆலயத்துல பாத பூஜை அப்படின்னு நம்ம ஒரு வருஷ பூர்த்தியோ இல்லை நிகழ்ச்சியோ கொண்டாடும் போது தெய்வத்துக்கு நம்ம பாத பூஜை பண்றோம். புதுசா வரவங்களுக்கு தெரியாது, வந்தவங்களுக்கு தெரியும் நடைமுறை. ஏன்னா குருக்கு வந்து பாத பூஜை செய்யாம எந்த வேலையும் செய்யக்கூடாது. அப்போ அந்த சடங்கு தெய்வம் எடுத்து வச்சாங்க. நிஜமான பாத பூஜை அது. அப்போ அங்க அந்த நிர்வாகம் பண்றவங்க, அந்த செயல் நடத்துறவங்க சொல்லுவாங்க, புஷ்பத்தை எல்லார் கையிலையும் கொடுத்து பாத பூஜை அப்படின்னு சொன்ன உடனே நாம அந்த மந்திரத்தை, தெய்வம் எடுத்து வச்ச மந்திரம், சுயம் பிரகாச நித்யானந்த பிரம்மஸ்வரூபத்தினை அறியாது. என்னது அது? சுயம்பு. சுயம்புன்னா என்ன? நீ சொல்லக்கூடாது, புதுசா வந்தவங்க சொல்லணும். நீ பின்னாடி போய் உட்காந்துக்கோ. சுயம்பு லிங்கம் சொல்றாங்களா இல்லையா? இப்ப சுயம்பு அப்படின்றது என்னன்னா தானாவே ஆகுறது. அது என்னவா இருக்குது? நம்ம கிட்ட நித்தியானந்தம், நித்தமும் ஆனந்தம், பிரம்மமா இருக்குது. பிரம்மத்தினுடைய சொரூபமா நம்ம கண் முன்னாடி இந்த கண்காண வந்து அவதாரம் பண்ணாங்க. அப்போ சுயம் பிரகாச நித்தியானந்த பிரம்மஸ்வரூபத்தினை அறியாது. எதனால நீ அறியல? அஞ்ஞானம் என்னும் திமிரத்தால். திமிரு. இவ்வளோ வேதம் எழுதி வச்சுக்கிறாங்க, படிச்சுக்கிட்டு அதை பத்தி சிந்தனையே இல்லாம உலகம் போற போக்குல ஓடுறது திமிரு. அந்த திமிரு கடைசியில் எங்க போனா யமங்கிட்ட போய் இடுப்பு உடைக்க வச்சிருது. ஒரே அமுக்கு கசப்புத்திட்டு ஜலம் பிச்சுக்கிட்டு வெளியே வந்து நஜீஸ் வெளியே வந்துடுது. நாத்தம், கை கால் விரைச்சிக்கிறது, முகம் விகாரமா போறது. அப்போ அந்த பிரம்மஸ்வரூபத்தை, சுயம் பிரகாசமுடைய பிரம்மஸ்வரூபத்தை நாம உணர்ந்துட்டா இது இது இல்லைங்கிறது நமக்கு புரிய வருது இல்லை இப்போ. அப்போ புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இப்படி திரட்டி பேசுறது, அவங்களுடைய உத்தரவு பேச சொல்லி. இல்லைன்னா எங்களுக்கெல்லாம் பேச தெரியும், அவர் சொன்ன மாதிரி ஒண்ணுமே தெரியாது. பேச வைக்கிறாங்க, நம்மகிட்ட இருந்து கேட்க வைக்கிறாங்க. பாட்டும் நானே பாவமும் நானே பாடும் முனை நான் பாட வைத்தேன் என்றார். இதுதான் வாழ்க்கை நம்மளோடது. அப்போ சுயம் பிரகாச நித்தியானந்த பிரம்மஸ்வரூபத்தினை அறியாது
அஞ்ஞானம் என்னும் திமிரத்தால் குருடாயிருந்த எங்களுடைய கண்களை. கண்ணுன்னு இதை நினைச்சுக்க கூடாது. இதுதான் கண்ணு. ஆனா இதுவும் ஒரு கண்ணு, இதுவும் ஒரு கண்ணு. மாணிக்க வாசகர் சொல்றாரு, செவியும் ஒரு விழி, செவியும் ஒரு விழி. அப்போ இதை திறந்தாங்க. குருடாயிருந்த எங்களுடைய கண்களை ஞானம் என்னும் அஞ்சன சிலாகையால் திறந்த தேசிகேந்திரரே, தேவரீருடைய திவ்ய திருவடி கமலங்களுக்கே நமஸ்காரம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இங்க என்ன பண்றாங்க? வாசிகாலூச்சி மண்டல கூகை மேல் பெல ஞான கண்ணொன்றங்கிருந்து வாசனை கேள்வி இரு கண் வாய வைக்கும் வல்லமையலிக்கும் அக்கண்ணே. அங்க யார் இருக்கா? ஈசன் தண்ணீர் ஈசனுடைய இருப்பு இருக்கு அங்க. ஈசன் தண்ணீர் ரவி கோடி வீசும் இருதய மலர் வீரின் எழும்பும் அப்படின்னு இந்த பாடல் முடிக்கிறாங்க. அப்ப ஈசன் தன் இருப்பு. ரவி கோடின்னா, ரவின்னா யாரு? சூரியன். கோடி சூரியன். ஒரு சூரியனுடைய வெப்பத்தையும் நம்மளால தாங்க முடியல. கோடி சூரியன் வந்தா, ஆனா அந்த பிரகாசம் நம்மளை மரண குளிர்ல இருந்து காப்பாற்றும். ரவிகோடி வீசுற அந்த ஞான சைதன்யனுடைய அந்த கிரண வீச்சு யமன்பதி குளிர்ல இருந்து நம்மளை காப்பாற்றும். அதை எழுதுறாங்க தெய்வம். ஜீவகுருவினிடத்தே சீர்குளிர் காய்வோ நிலையில் பாவநாசம் மாகாப்பார். இப்ப பாவ புண்ணியம் இருவினை நமக்கு தானே இருக்குது. அப்ப அதை போக்குறது யாரு? அதை போக்கிடம் தேடணுமா வேண்டாமா? அப்ப தேடி பிடிச்சிட்டா விட்டுடலாமா? விடக்கூடாது இல்ல. அப்ப விடக்கூடாதுன்றத ஞாபகப்படுத்துறதுக்காக தான் நாங்க பேசுறோம். என்ன தெரியும்? எங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. ஆனா கேட்கும்போது அலாதியா இருக்கும். இங்கிருந்து படி இறங்கி போன உடனே அப்படியே விட்டுட்டு கிளம்ப வேண்டியதுதான். பஸ்ஸுக்கு போகணும், ட்ரெயினுக்கு போகணும், பேசின பேச்செல்லாம் இங்கேயே இருக்கும். பழைய ஆளா போகணும். அப்படி இருக்கக்கூடாது இல்லையா? இல்லைங்களா? அப்போ புதுசா ஒன்று போயிடுச்சு, இல்லை உள்ள நுழைஞ்சிடுச்சு. அது வெளிச்சத்தை கொடுத்தது. அப்ப வெளிச்சத்தை கொடுத்தது எது? அறிவுக்குண்டான ஆகாரம், வாக்கு. யாரோட வாக்கு? தெய்வத்தோட வாக்கு. அப்ப அது உள்ள போனதுனால தானே புதிய செய்திகளை நாம தெரிஞ்சுக்கிட்டோம். அப்ப முன்னாடி இருந்த பிறப்பு நமக்கு ஒழிக்கப்பட்டது, புதியதாக பிறந்தோம். இதுதான் ஞானம். இது எங்க கிடைக்கும்? இங்க மட்டும்தான் கிடைக்கும். வேற எங்கெங்கோடி தேடினும் அங்கெங்கும் கிடையா. நீ உலகத்துல எந்த மூலையில கோடி கடையாந்திர கோடி வரைக்கும் கூட போய் தேடிப்பாரு, கிடையாது. கடையாந்தரம் உடையோரெல்லாம் கட்டாயம் வாருங்கள் என்று 8 குவி. ஆலயத்தில் இங்கே சாலை சத்தம்னு எழுதுறாங்க தெய்வம். நீ எந்த பூமியில எந்த கோடியில இருந்தாலும் நான் உன்னை பார்த்து தான் கூப்பிடுறேன். ஈசன் கண் பார்த்து தான் கூப்பிடுறாரு. வாங்க வாங்க வாங்க, நான் தரேன். பெருநெறி பரிசு தர உனக்கெனவே. இந்த பரிசு தான் கொடுக்குறாங்க தவிர இனாமா தான் கொடுக்குறாங்க. எந்த கிரயமும் கிடையாது. ஒரே ஒரு சுவாசத்துக்கு கிரயம் கொடுக்க முடியுமா? கொரோனா வந்துருச்சு, ஆக்சிஜன் வைக்கிறதுக்கு எவ்வளவு செலவு பண்ணியிருப்பான்? 5 லட்சம். கிடைக்கல ஆக்சிஜன். ஆனா இறைவன் நமக்கு நம்ம மேல எவ்வளோ பெரிய கருணையாளனா இருந்தா மூக்குல ஒண்ணாந்து நுழைப்பாரு ஆக்சிஜனை. அவன் டியூப்ல வச்சு ஏத்துறான். இவரு சாதாரணமா எந்த பாடும் இல்லாம தானா இழுக்குது, தானா வெளியே வருது.
வெளியே வர்றது எது? அப்ப அந்த ப்ராசஸ் பண்ணி அழுக்க வெளியே தள்ளுறவர் யாரு? எப்போவாவது நம்ம நினைச்சு பார்த்தோமா? அப்படி நினைச்சு பார்க்கலன்னு சொன்னா கேள்வி உண்டு. ஏண்டா நல்லா இழுத்து மூச்சு விட்டுட்டு தூங்கும் போது கூட மூச்சு விட்டியடா, தப்புன்னு ஒரு நாள் மூக்கு அடைச்சிட்டுனாக்கா இப்படி வச்சு பார்க்குறான், கதை முடிஞ்சிருச்சு. என்ன அண்ணாம்பா அவன் பார்த்தா மூச்சு வச்சு இல்லை மறுகையா முடிஞ்சது, கதை முடிஞ்சிடுச்சு அப்படின்றான். அப்போ வாழ்க்கை என்பது கதையா இருக்குது. அவங்க கதை முடிஞ்சிடுச்சு இப்போ அப்படின்றான். கதை என்ன எல்லார் வாழ்க்கையும் நடக்கும். கடைசியில் இறைவனை இடையிலனா கதை முடிஞ்சு போயிடும், இல்லைன்னா தொடர்கதையா இருக்கும். எவ்வளோ நாளுன்னா கற்பாந்த கோடி கால தொடர்கதை. இறைவனோட நம்ம வாழ போற கதை இது, காவியம். இதை நாம உணர்ந்துட்டோம்னு சொன்னா மெய்வழியை விட மாட்டோம். மெய்வழி ஏன் சொத்துப்பா, எனக்கு வேணும். ஏன் அவங்க அந்த தாழ்மை தகமையோட தான் நம்மளோட உருவாடினாங்க. அவங்களோடது எட்ட முடியாத எல்லை, நாம இருக்கிறது அதுல பாதாளம். அந்த இடத்துக்கு அவங்க நடந்து வந்தாங்க. பரமனே உருவெடுத்து பாரிடை குருவாய் வந்த துறவலர் கரசே காமில் தொன்மறை புகழும் தேவே, சும்மா இல்ல, பாதம் நோக வந்தாங்க. அருநடை பாதம் நோக. நாம இன்னும் அடிமையே ஆகல நிச்சயமா, ஆனா அவங்க அடிமையானாங்க, தன்னுடைய ஐயனுக்கு அடிமையானாங்க. ஊரை விட்டார், தம் உறவு விட்டார், ஊடும் பொருள் நிதி விட்டெழுந்தார், விட்டு விட்டோம் என்ற எண்ணம் விட்டார், வீரமணத்து இளவலரும். ஏன் அதை விட்டாங்க? மரணம் பீடிக்கும், மரணத்திலிருந்து தப்பிக்கக்கூடிய உபாயத்தை இவர்கிட்ட இருக்கு, அதை எப்பாடுபட்டாலும் கைப்பற்றியே ஆகணும். அப்படி போனாங்களே, கடைசியில் அவர் என்ன செஞ்சிட்டாரு? இதெல்லாம் நீ மக்களுக்கு செய்யணும் பொறுப்பை கொடுத்துட்டாரு. இவங்க பார்த்தா நம்ம முகரையெல்லாம் எப்படி இருக்குன்னா வேஷமா இருக்கு. ஈசனுடைய திருவுருவில் இருந்தாலும் கலியனுடைய பகையனுடைய கையில போய் சிக்கிக்கிட்டதுனால விகாரமா இருந்தது. இவனை எப்படா மாத்துறது அப்படின்னு பார்த்தாங்க. அவரவருக்கு தக்கபடி இறங்கி நின்று பொய் வேடமிட்டு, நம்மள மாதிரி அது அருபவஸ்து பரம்பொருள், பொய் வேடம் இட்டு பயில் பண்ணி நம்ம பேசுறதெல்லாம் ஒத்துக்குவாங்க. கடைசியில் ஒன்று கொண்டாந்து சொருவி எல்லாத்தையும் தட்டி விட்டுருவாங்க. இப்படி தாங்க நம்மளை வளர்த்தாங்க. அப்போ இந்த பாட்டில் இந்த மாதிரி சொல்லும்பொழுது, ஞான முறையீடு என்ற நம் கிரந்தத்தில் உள்ள திருப்பாடல் சபையில் பாடப்பெற்ற போது தொடர்ந்து ஆண்டவர்கள், ஒரு சிறு எறும்பை எடுத்துக்கொள்வோம், அதற்கு மனம் இருப்பினும் கண்ணும் காதும் இல்லை. எறும்புக்கு கண்ணு இருக்குன்னு தானே நம்ம நினச்சிட்டு இருப்போம். ஆனால் சிருஷ்டிகர்த்தா சொல்ல கண்ணும் கிடையாது காதும் கிடையாது. ஒரு சிறு எறும்பை எடுத்துக்கொள்வோம், அதற்கு மனம் இருப்பினும் கண்ணும் காதும் இல்லை. பரிச அறிவு, ருசி அறிவு, முகரும் அறிவு. எத்தனை அறிவு? 3. என்னென்ன? மூக்கறிவு. இது 3 வச்சே நம்மளை படாத பாடுபடுத்துது. எத்தனை தான் பிளாஸ்டிக் பேப்பர் கட்டி வச்சாலும் அதை பொத்துக்கிட்டு போய் உள்ள கும்பலாக உட்காந்து கும்மி கூடி அடிச்சுட்டு இருக்கு. இதோட படாத சாக் பீஸ் வட்டம் போட்டுறான். நேற்று கூட இந்த இதில் பேசுகிறான், அந்த காலத்தில் அரிசி மாவு கோலம் போட்டான், தின்னுட்டு அது பாட்டுக்கு போயிட்டு இருந்தது. இப்போ எதுவுமே போடுறதில்ல, எறும்பு எங்கடா ஆகுதுன்னு தின்றதுக்கு உள்ளே வந்துடுது. அதனால சாக் பீஸ் கோடு போட்டுடுறான். அது பார்த்த உடனே அங்கேயே சாப்பிட்டு, இது அரிசியாக இருக்கும்போது அது சாப்பிட்டு செத்து போயிடுது. இப்போ மனுஷன் யார் மிதிச்சாலும் சாவது தானே, அப்படி இருக்கு உலகம். அந்த அளவுக்கு சிறு எறும்பு கூட நாம ஒரு பாதகம் விளைவிக்க கூடாது, கருணை மிக்கவனா வாழணும்னு தான் இறைவன் மனிதனை தன் சாயலாக படைத்தான். ஆனா நாம யார் சாயல்ல இருக்கிறோம்? இல்லை, நம்மளை மாத்திட்டாங்க. நம்ம சொல்லக்கூடாது, இருக்கிறார்கள். இப்படி மாறத்துக்கு தானங்க வந்திருக்கிறோம். பழைய குணத்துல பழைய கருப்புனாவே இருக்கலாமா? இதை கேட்டுட்டு போனதுக்கு அப்புறம் வந்தால் என் கை, எங்க அப்பாவுக்கு சொன்னது, இல்லையே எமன் கை. அப்படிதான் வாக்கியத்தில் தெய்வம் எழுதுகிறாங்க. சர்வ உலகமும் எமன் கை அடக்கம், அந்த எமன் எமது கை அடக்கம். வந்தால் என் கை, இல்லையே எமன் கை. போயிட்டு வா. எல்லாருக்கும் அதே தான், எனக்கும் அதுதான், உங்களுக்கும் அதுதான்.
ஆனால் யார் கையை பிடிச்சிக்கிட்டு போனோங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க வேண்டிய விஷயம். அப்போ தெய்வம் என்ன உத்தரவு பண்ற, ஒரு சிறு எறும்பை எடுத்துக்கொள்வோம், அதற்கு மனம் இருப்பினும் கண்ணும் காதும் இல்லை. பரிச அறிவு, ருசி அறிவு, முகரம் அறிவு தான். வாசனை வழியிலே உணர்ந்து மூக்கில் முட்டி முட்டி திரும்பி இரை இருக்கும் இடத்தை அடைந்து விடுகிறது. ஒரு எறும்பு தன் வயிற்று பசிக்காக வேண்டி அலையுது. நமக்கு எத்தனை அறிவு? 6. நல்லா யோசனை பண்ணி சொல்லுங்க. வாத்தியார் அம்மா கரெக்டாக சொல்லிடுவாங்க. கேள்விதான் பட்டிருக்கிறீங்களா? 6 தான். 6 அறிவு தான். அது என்னென்னு பல சபைகளில் பேசியிருக்கிறோம். அது இருக்கட்டும். அதை வச்சுக்கிட்டு நம்ம ஏதாவது தேடுறோமா? இறை தேடுறோம். இறையை தேடினோமா? ஒரு எழுத்து தானே மாறுது. இறை சின்னரா போட்டால் சாப்பாடு, பெரியரா போட்டால் கடவுள். நம்ம பாடெல்லாம் ஒரு ஜான் வயிற்றுக்கு தான் இருக்குதே தவிர, இந்த வயிற்றை படைச்சது இதை மட்டும் படைக்கலைன்னா நம்மெல்லாம் கையில் பிடிக்க முடியாது. அட என்னையா சொல்கிற, பார்த்துக்கலாம் வா அப்படின்னு அல்லோகலமாக இருக்கும் உலகம். சுக்கானி அங்கே வச்சார் கடவுள். பசியை வச்சு தட்டினாரு நம்ம ஆணவம் கண்மம் மாயையை. ஆனா அதே ஞானிகள் பசிச்சு தான் இருந்தாங்க. உணவு தேவையற்றதாயிட்டு தெய்வம் உத்தரவு பண்றாங்க. நேற்று இரவு முதல் எனக்கு உணவு தேவையற்றது ஆயிடுச்சு. ஏன்? என்னுடைய சுவாசத்துக்கு வெளியே மூக்கை ஓடலாம், அப்போ மூச்சு ஓடவே இல்லை. எனக்கு பசி இல்லை, தூக்கம் இல்லை, தூக்கம் தேவையற்றதாயிடுச்சு. அப்போ கங்குல் பகலற்ற நிலைக்கு அவங்க போயிட்டாங்க. நம்மையும் அங்கே அழைச்சின்னு போகணுன்னு தான் அவங்க நினைக்கிறாங்க. அது நாம தான் பார்த்து தெரிஞ்சுக்கணும். நேரமாய் போச்சு எனக்கு. திரும்பி இடை இருக்கும் இடத்தை அடைந்து விடுகிறது. இப்படி செல்ல வேண்டும் என்று மனசு இல்லை. கரண்ட் லொகேஷன் அனுப்ப சொல்லுதா எறும்பு? லைவ் லொகேஷன் போட சொல்லுதா? எங்க தீனி வச்சாலும் நான் போட்டுட்டு போற லொகேஷன் நீ என்ன சொல்றது? என்கிட்ட நுகரும் சக்தி அதிகமா இருக்குது, என்ன உணர்வு அதிகமா இருக்குது. நான் அதை போய் நான் எனக்கு தேவையான எருவை நீ எங்க கொண்டு போய் அதில் பதார்த்தத்தில் ஒழிச்சு வச்சாலும் அதுக்குள்ள நான் போயிடுவேன் நான் அப்படின்னு எறும்பு சொல்லுது. அப்போ எறும்பை விட கேவலமான வாழ்க்கையை தான் மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ஏதோ நம்ம தப்பிச்சோம், இதெல்லாம் நம்ம காதில் கேட்டதுனால தப்பிச்சுமா இல்லையா? தப்பிச்சிட்டுமா? அப்ப சரி. இப்படி செல்ல வேண்டும் என்று மனசு இல்லை. வாசனை இருக்கும் பக்கம் ஓடும். கொஞ்சம் தண்ணீர் குறுக்கிட்டால் பல நூறு எறும்புகள் ஒன்றோடு ஒன்று பிடித்து கொண்டு பந்து போல் சுருண்டு உருண்டு பாலம் போல் கடந்துவிடும். ஆனாலும் எறும்புக்குள்ள நினைவு பேய் நினைவு அல்ல. எறும்புக்கிட்ட இருக்கிற நினைவு பேய் நினைவு அல்ல. ஆனா சேமிக்கிற புத்தியை கற்றுக் கொடுக்குது நம்மளுக்கு. மழை வரப்போதேன்னு சொல்லி எவன் வீட்டு சொத்தா இருந்தாலும் சரி எடுத்து போய் புத்துக்குள்ள வச்சுக்கும். என்ன காயப்போடு ரவைய கும்பலா கூடி தூக்கின்னு போயிடும், யாரையும் கேட்காது. ஏன்னா அது அடுத்தவங்களுதுன்னு அதுக்கு தெரியாது. அந்த அறிவு அதுகிட்ட இல்லை. நம்ம எடுத்தோம்னா உனக்கு அறிவு இருக்கா? அவங்க தானே காயப்படுங்க, எதுக்கு திருடின்னு போற? திட்டுவாங்களா திட்ட மாட்டாங்களா? ஏன் ஏன் நமக்கு 6 அறிவு. அடுத்தவங்க பொருளை திருடக்கூடாது, பொய் பேசக்கூடாது, களவாடக்கூடாது. இதெல்லாம் நமக்கு நீதிகளால் வேதத்தின் மூலமாக இறக்கப்பட்டது. இப்போ திட்டம் போட்டு தான் திருடுறாங்களே, அவங்கள பற்றி நமக்கு வேணாம், விடுங்க. நம்ம இதை மட்டும் பார்த்துக்கலாம். பாலம் போல் கடந்துவிடும். ஆனாலும் எறும்புகளுக்குள்ள நினைவு பேய் நினைவு அல்ல. எலி, நாய், நரி எல்லாம் மனிதனுடைய சகோதர பாத்தியம் உடையவை. நம்ம அண்ணன் தம்பிங்க, அதுங்கெல்லாம் பங்காளிங்க. எது எலி, நாய், நரி எதனால படிச்சிருக்கிறாரு? ஆனா தெரியுது, ஸ்கூல்லே சொல்லி கொடுக்குறாங்க. பாலினங்கள் பிரிச்சு கொடுக்குறாங்கல்ல. எத்தனை யோனி, என்னென்ன? நீங்க ஏமா சொல்றீங்க? நீங்க தான் எல்லாம் படிச்சு வச்சிருக்கீங்களா? இவங்களை கேட்டா இப்போ இதுல ஆலங்குளத்துல இருந்து வந்திருக்கிறாங்க, அவங்கெல்லாம் டக்குன்னு பதில் சொல்லுவாங்க.
4 யோனி: புழுக்கம், வித்து, அண்டம், சினை. அப்ப நாம எதுல வரும்? சினை என்ன பெற்ற யோனியில வரும். யானையும் அதுதான், நாயும் அதுதான், எலியும் அதுதான். அப்ப அதெல்லாம் நமக்கு அண்ணன் தம்பி பங்காளி சொந்தக்காரங்களா தானே வச்சுக்கலாம். எப்படி குறிப்பிட்டு பேசுறாங்க பாருங்க. அவங்களுடைய ஆழமான பேச்சை நாம் சிந்திக்கணும். எலி, நாய், நரி எல்லாம் மனிதனுடைய சகோதர பாத்தியம் உடையவை. ஏனெனில் அவைகளும் இவனைப் போலவே சினையில் தோன்றிய உடன்பிறவியராயிற்றே. சினையில் தோன்றிய உடன்பிறவியராயிற்றே. இருப்பினும் அவைகளுக்கு பேய்மனம் இல்லையே. எப்படி நம்ம மனசு பேய்ங்கிறத குத்தி குத்தி காமிக்கிறாங்க பாருங்க. இனிமேலாச்சும் பேயா இருக்குமா? இந்த வாக்கை கேட்ட பின்னாடி பேயா இருக்கலாமா அப்படின்னு நமக்கு நாம தான் முடிவு பண்ணிக்கணும். இவனைப் போலவே சினையில் தோன்றிய உடன்பிறவியராயிற்றே. இருப்பினும் அவைகளுக்கு பேய்மனம் இல்லையே. மனிதனுக்கு மட்டும் நினைவு பேயாக இருந்து பேயாகவே இவனை ஆக்கி விடுகிறது. தெய்வம் உத்தரவு பண்ணும்போது வெளிநாடுல கேட்போமே, மரணம்னா லேசுன்னு நினைச்சியோ? கருக்கருவால பழுக்க காய்ச்சி தொண்டையில போட்டு இழுப்பான். யாரு? யமன். கர்ரு கர்ரு கர்ருன்னு இழுக்கும்போது அதனுடைய வழியை சொல்ல பாங்குண்டா? மிரட்சியில கத்துவான். நாமெல்லாம் நல்லா பேசிக்கிட்டு பத்ததுக்கு கோபம் வரும், ஆனா திட்ட முடியாது. வாய் தான் கூட்டு போட்டுறான் இல்லையா? வாய் மட்டும் இருந்தா அதனுடைய அவஸ்தையெல்லாம் சொல்லுவான்னு இன்னொரு இடத்துல வாக்கியத்துல சொல்லுவான். அதை சொல்லுவா, தன்னை அறிந்த விஞ்ஞான மகத்துக்கள் நமக்கு அறிவிக்கணும். இன்னைக்கு வந்துட்டோம் இல்ல, அப்ப சாவர கூட்டத்துக்கு போலாமா அப்படின்னு நாம நம்மளை திடப்படுத்திக்கணும். நினைவு பேயாக இருந்து பேயாகவே இவனை ஆளாக்கி விடுகிறது. மனம்தான் மனிதனின் வித்து. இதெல்லாம் மிகப்பெரிய ரகசிய வார்த்தைகள். இதை புரிஞ்சுக்கணும்னு சொன்னா அடுத்து மெய்வெளியில பின்தொடர்ந்து வரும்போது தான் பளிச்சுன்னு மின்னல் வரும் நமக்குள்ள. ஓ, இதுதான்னு கடைசியில நேற்று பேசின மாதிரி டக்கென்று ஒரு நாள் உன்னுள் இருக்கும் உன்னுடைய ஆத்மாவை நீ தரிசிப்பாய். பின் குரு எங்கே, சிஷியன் எங்கே? இந்த நிலைக்கு வர்றதுக்கு பல காலம் ஆகும். நம்ம பிறக்கிறதுக்கு எவ்வளவு காலம் ஆச்சுன்னு நமக்கு தெரியாது. இது உட்காந்துட்டோம். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வயசு இருக்கு. ஆனா படைப்பதற்கு முன்பாக என்னவா இருந்தோம்? அவர் படிச்சார்ல, புல்லாகி பூடாகி மரமாகி கனியாகி காயாகி அதுல இருந்து வித்தாகி பிண்ட உற்பத்தின்னு பேசியிருப்போம். அதுல வரும் அந்த சப்ஜெக்ட்லாம். அப்போ எவ்வளோ நுணுக்கமாக இந்த மனித பிறவியினுடைய செயல்பாட்டை தெய்வம் எடுத்து பேசுறாங்கன்றதை நம்ம பார்த்துக்கணும். அப்போ கொடுக்கப்பட்டதா, அதாவது மனம்தான் மனிதனின் வித்து, இவனுக்கு மட்டும் அலாதியாக அறிவுத்தூலம் கொடுக்கப்பட்டதால் தான். அறிவுன்னு ஒண்ணு இருக்குது இல்ல, மனமா இருந்தது, அதுதான் மனமா இருக்கு. நம்மகிட்ட எப்படி இருக்கு? அறிவு மனமா இருக்கு. நம்முடைய குருபிரான் கிட்ட போய் சரணடையும் போது அவர்களுடைய வாக்குல அவங்க என்ன பண்றாங்க? மனதில் இருக்கிற அழுக்கெல்லாம் போக்கி தங்கமாக்கிடுறாங்க. ஏன்? அவங்க அங்க தங்குறாங்க இல்லையா? அப்படி தங்குறதுனால தான் நாம தங்கமாகிறோம், இல்லைன்னா பங்கமாயிடும். அலாதியாக அறிவுத்தூலம் கொடுக்கப்பட்டதால் தான் தீர்ப்பு தண்டனை எல்லாம். அறிவு இல்லாத மாடு முதலிய மற்றைய ஜீவராசிகளுக்கு தீர்ப்பு தண்டனை இல்லையே. இதெல்லாம் விரிக்கணும்னா நேரம் இல்லை. இதுக்கு 5 நிமிஷம் தாண்டிடுச்சு, முடிச்சிருவோம். நேசிக்க வேண்டியதை விரோதித்து நாம பண்ண அழகா பண்ணான். ஆத்தாளாய் வந்தனுக்கு இன்னும் மெய்வழி என்னன்னு தெரியாது. அவங்க பாட்டி மனப்பாடம் பண்ணுது, கூட உட்காந்து கேட்டு மனப்பாடம் பண்ணிட்டான். அதான் நம்ம கொடுக்க வந்துச்சு பாரு. தூங்கிட்டாரா அவரு? எந்திரிச்சிட்டியாடா, உன்னதான் சொல்றான்னு தெரிஞ்சிருச்சா? என்ன ஒரு கம்பீரம்! அது வித்துல விளக்குது. அப்போ எது வித்து? மனம்தான் வித்து. அந்த மனதை எதுல செலுத்துறோமோ அதுவா அது விளையுங்கிறது தாத்பரியம். அப்போ மற்ற ஜீவராசிகள் தீர்ப்பு தண்டனை இல்லையே. இவன் மனம்
நேசிக்க வேண்டியதை விரோதித்து, விரோதிக்க வேண்டியதை நேசிக்குது. இறைவன் இவனுக்கு பகைவனா? இறைவன் பகைவனா? படைச்சவர் அவர் ஒரு பெத்த பிள்ளைய நம்ம தண்டனை கொடுப்பாங்களா கேட்குறாங்க இன்னொரு வாக்கியத்தில். கஷ்டப்பட்டு பெத்து வளர்த்து அவனை கொல்றதுக்கு ஒரு கத்தி வாங்கி வைப்பானா ஒரு தகப்பன்? உலக தகப்பனு அப்படின்னா நம்ம பெக்கிற பிள்ளைங்களுக்கு அப்படின்னா எல்லாவற்றிற்கும் தந்தை இறைவன் அல்லவா? எத்தனை மனு, எந்த ஜாதி, எந்த மதமா இருந்தாலும் பொதுவான இறைவன் தானே தந்தை. இப்போ அவர் என்ன ஒரு கொடுமையாளனா மரணத்தை கொடுக்கறதுக்கு? அவங்களுக்கு நேசம் ஆகலை, அவங்கள நம்ம தெரிஞ்சுக்கல, அவங்களோட உறவாட தெரியல, நம்மளுக்கு பேச தெரியல, பழக தெரியல. அப்படி தெரிஞ்சிச்சுன்னு சொன்னா நாம தானே சிரேஷ்டம் படைச்சவங்க, பாக்கியவான்கள். இதை நாம புரிஞ்சுக்கணும். இறைவன் பகைவனா? இல்லையே. பின் இவனாக அல்லவா அறிவின் வழி சாயாமல் அழிவை தேடிக் கொள்கிறான். நன்மையும் தீமையும் பிறர் தர வாரா. நம்ம செயல்பாட்டில் தான் எல்லாம் இருக்கு. இவன் பாய்மன வீட்டில் பேய்க்குடி இருப்பதால் அறிவு அடிமையாக இருக்கிறது. அந்த பாடல்ல அதை சொல்லிட்டாங்க. ஆனா மெஞ்ஞானிகளுக்கு என்னங்கிறத குறிப்பிடுறாங்க. அறிவு அடிமையாக இருக்கிறது. மெஞ்ஞானிகளுக்கோ தங்கள் நினைவே விளைந்து பழுப்பேறி நாத ஒளியாக வகி அவங்களுக்குள்ள இருந்தே சொல்லும். நேற்று நம்ம பேசணும் நாத தேகம். இப்ப நமக்கு அது வழியா தான் புகுந்துட்டு இருக்குது. அப்போ விளைந்து பழுப்பேறி நாத ஒளியாக மாறிவிடுகிறது. எல்லை இல்லாத மாத்தாக பிரம்மமாக ஆகிய அவர்களுக்கு எதுவும் நிகரில்லாததால் உலகம் ஒரு தூசியாக தெரிகிறது. யாராவது சொத்து சுகத்தை எல்லாம் சுமந்துக்கிட்டா போனாங்க ஞானிகள்? ஒரு யோக தண்டு, ஒரு கமண்டலம், காலையில பேசணும் மான் தோலோ புலித்தோலோ கக்கத்தில் வச்சுக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. கிடைச்சா பசியாரவங்க இல்லாட்டி அதை பற்றி கவலையே இல்லை. காலையில் செஞ்சவொன்னே மத்தியானம் என்ன செய்ய போற? 11:30 மணிக்கெல்லாம் புள்ள கேட்கும், என்னடா இப்பதானடா பசியாரணும், இப்ப சாப்பிட்டா மத்தியானத்துக்கு வேணாமா? மத்தியானம் என்ன பட்னி இருக்க சொல்றியா அப்படின்னு கேட்பாங்க. அந்த மாதிரி காலகட்டத்தில் நம்ம இருக்கிறோம். நினைவே விளைந்து பழிப்பேறி நாத ஒளியாக மாறிவிடுகிறது. எல்லை இல்லாத மாத்தாக பிரம்மமாக ஆகிய அவர்களுக்கு எதுவும் நிகழாததால் உலகம் ஒரு தூசியாக தெரிகிறது. அவர்களுக்கு மனம் என்பது கிடையாது. இதைதான் கவனிக்கணும். அவர்களுக்கு மனம் என்பது கிடையாது. அறிவு சொரூபர் அவர்கள். அப்ப அவங்க கிட்ட போனா நமக்கு அறிவு கிடைக்குமா கிடைக்காதா? பெற்றுக்கொண்டோமா இல்லையா? பெற்றுக்கொண்டே இருக்கிறோம். புதுசா வந்தவங்க இனிமேல் பெற்றுக்கொள்ளலாம். தொடர்ந்து வரணும். ஆனா யாதொரு தடையும் இல்லை. அறிவு சொரூபர்கள். அவர்கள் நினைவு பிரம்மமாக மாறி நாத அறிவிப்பானதால் தான் வகி என்றும் அசரீரி வாக்கு என்றும் கடவுள் சொல்கிறார் என்றும் கூறப்பட்டு வருகிறது. இப்பேர் கொத்த அறிவு சொரூபராகிய ஆசானிடம் தஞ்சம் புகுவானேயானால் யாரு? நம்ம தஞ்சம் அடையுமா? அடைந்தே தீரணும். இல்லைன்னா அவன் தட்டி தூக்கிடும். அவங்கிட்ட போய் தஞ்சம் அடைஞ்சோம்னா தண்டனை தான் கிடைக்கும். கடவுள் சொல்கிறார் என்றும் கூறப்பட்டு வருகிறது. இப்பேர் கொத்த அறிவு சொரூபராகிய ஆசானிடத்தில் தஞ்சம் புகுவானே ஆகில் அவர்களின் வல்லமையால், நம்ம வல்லமை ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது, ஒண்ணுமே கிடையாது நம்ம கிட்ட. சரணடைஞ்சா போதும். அவங்க தூக்கி கைலாயத்தில் வச்சிருவாங்க, மெகராஜில் வச்சிருவாங்க, பரமண்டலத்தில் வச்சிருவாங்க, என்னது வைகுண்டத்தில் வச்சிருவாங்க. நம்ம ஒரு பாடும் இல்லாம போயிருவோம். அவர்களின் வல்லமையால் இவனுக்கு யமனனுகா சாவாவரம் அளிக்கப்படுகிறது. இதய மலர் விரிந்து எழும்புகிறது. நாம் அந்த வகையாகிய நாத ஒளியை கேட்டு அதனை உனக்கேற்றவாறு சீர்படுத்தி உன் ஜீவப்பயிர் செழிக்க ஓயாது அருள்மாறி வருஷித்துக் கொண்டிருக்கிறோம் என்று நமது குலதெய்வம் நமக்காக வேண்டி அந்த வகையாகிய அசரீரியை நமக்கு
நம்மளுடைய அறிவுக்கு தக்கவாறு இந்நேரம் அதுதான் பேசிக்கிட்டு இருந்தது. அதை நாம் எல்லோரும் செவியுற்று அந்த யமனனுகா சாவாவரத்தை பெறுவோம் என்று கூறி அவர்களுடைய பாதார விந்தங்களிலே பரிபூரண சரணாகதி அடைந்து அவர்கள் அளக்க நிற்கும் நினைதி புதுவாழ்விலே மனம் கூடிச் சென்று பொல்லா பிறப்பினை ஒழித்து பெருவாழ்வு வாழ்வோம் என்று கூறி என்னுடைய முத்திப்பேருரை மீண்டும் தொடரும். அனைவருக்கும் நமஸ்காரம், நமஸ்காரம், நமஸ்காரம்.